Hi friends, welcome to Sara's Beads World. இன்றைக்கி bracelet மேக்கிங்கோட 4th day கிளாஸில் இருக்கோம். இந்த 4th day கிளாஸில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் bracelet செய்ய போகிறோம். அட்ஜஸ்டபிள் braceletக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கியர் ஒயர், கியர் லாக், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற கனெக்டிங் செயின், அடுத்தது லாப்ஸ்டர் ஹூக், அடுத்தது 2 ஜம்ப் ரிங் வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்தது அட்ஜஸ்டபிள் ப்ரேஸ்லெட்க்கு. சரி, அந்த ப்ரேஸ்லெட் செய்யும் போதே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக வீடியோ இப்போ எடுத்துருக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு கிராக்கிள் பீடில் கோல்டன் ஸ்பேசர் வச்ச மாதிரி கஸ்டமர் கேட்டிருக்காங்க. இவங்க வந்து எனக்கு 20 சென்டிமீட்டர் வந்து த்ரெட் வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. இதில் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் அப்படிங்கும் போது நம்ம கொடுக்குற சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர்ஸ் நம்ம கம்மி பண்ணிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே வந்துட்டு கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஏன்னா அது ஸ்ட்ரெச் ஆகும். இப்போ நம்ம ஒயர் அப்படிங்கும் போது இது நம்மளுக்கு ஸ்ட்ரெச் ஆகாது. அதனால் இப்போ 20 சென்டிமீட்டர் அப்படிங்கும் போது கரெக்டாக நம்ம 20 சென்டிமீட்டர் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேலில் அளவு எடுத்து 20 சென்டிமீட்டர் வந்துட்டு கரெக்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த ஜம்ப்ரிங்கை வச்சு ஒரு லூப் மாதிரி செய்யணும். அதுக்காக ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே கியர் லாக் வந்துட்டு போட்டுட்டு இதுக்கு அடுத்தது ஜம்ப்ரிங் போட்டு இந்த ஜம்ப்ரிங்கை விட்டுட்டு இங்கே மேலே இருக்கிற கியர் ஒயர் கொண்டு வந்து இந்த கியர் லாக்குக்குள்ளே போகிற மாதிரி இந்த ஜம்ப்ரிங்கை விட்டுறணும். ஜம்ப்ரிங்கை விட்டுட்டு இந்த ஒயர் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கியர் லாக் இருக்குது பார்த்திங்களா, இந்த லாக்குக்குள்ளே போகணும். இந்த மாதிரி கியர் ஒயர் வந்து இந்த மாதிரி கியர் லாக்கோட ஹோல் வழியாக விட்டு நம்ம எடுக்கணும். எடுத்து வர இந்த ஒயரை நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம இழுத்துட்டு இந்த ப்ளையர் வச்சுட்டு நம்ம இந்த கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஜம்ப்ரிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கேயுமே மூவ் ஆகாது, நல்லா லாக் ஆகிக்கும். இதுக்கப்புறமேலு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு பீட் வந்து லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் பீட் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு பீடுக்கு நடுவுலையும் எனக்கு ஸ்பேசஸ் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு பீட் ஒரு ஸ்பேஸர் கண்டினியூ பண்ணுறோம். இதுக்கு அடுத்தது அப்படியே ஒரு பீட், ஒரு ஸ்பேஸர், இந்த மாதிரி. இப்போ பீட் ஃபுல்லாக லோட் பண்ணியாச்சு. இப்போ கரெக்ட் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜம்ப்ரிங்கில் ஜம்ப்ரிங் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கனெக்டிங் செயினை இதில் மாட்டிக்கிறோம். கனெக்டிங் செயின் இதில் மாட்டிட்டு ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிடுறோம். லாக் பண்ணிவிட்டு இப்போ இந்த கியர் ஒயரில் பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த கியர் லாக் போட்டுட்டு கனெக்டிங் செயின் மாட்டி வச்சுருக்கிற ஜம்ப்ரிங்கை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது பண்ண மாதிரியே இதை இப்போ மடக்கி கொண்டு வந்து மடக்கி கியர் லாக்கோட ஹோல் வழியாக விட்டு இழுக்கிறோம். இழுக்கும் போதே பார்த்திங்கன்னா
இங்கே கீழே இருக்கிற அந்த பிரேஸ்லெட்டோட கம்பியை இழுத்துட்டு இந்த ஒயரை நம்ம இழுக்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ இதை நம்ம வந்துட்டு நெருக்கி இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நெருக்கி இழுத்துக்கணும். இழுத்துட்டு இந்த கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற ஒயரை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பக்கம் போட்டிருக்கிற ஜம்ப்ரிங்கை ஓப்பன் பண்ணி இந்த ஜம்ப்ரிங்குள்ளே லாப்ஸ்டர் ஹூக்கை மாட்ட போகிறோம். ஜம்ப்ரிங்கை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு லாப்ஸ்டர் ஹூக் வந்து மாட்டிட்டு மறுபடியும் இந்த ஜம்ப்ரிங்கை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இப்போ இந்த லாப்ஸ்டர் ஹூக் மூலிமா அந்த பக்கம் கொடுத்துருக்க கனெக்டிங் செயினில் நம்ம கைக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கலாம். நீங்களும் இந்த பிரேஸ்லெட் மாடலை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே போல் பிரேஸ்லெட் ஆர்டர்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ரா மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் கேட்லாகில் போய் செக் பண்ணிவிட்டு ஆட் டு ஆர்டர் கொடுத்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமேலு சீக்ரெட் மேக்கிங் கிளாஸ் வரும். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கிடைக்கும். பிரேஸ்லெட் பற்றி என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்லேயும் கேளுங்க, வாட்ஸ்அப்லேயும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.